கேட்டா வாழை மரத்தை கொண்டு வந்து போடுறீங்க. இது எப்படிங்க வச்சு சோறாக்க முடியும்? அந்த காலத்துல நல்ல தந்தா பச்சை வாழை மரத்தை வச்சுதான் சோறாக்கி குழம்பு வச்சு புருஷன் பிள்ளைங்களுக்கு போட்டாங்களாம். நீயே நல்லவளா இருந்தா இந்த பச்சை வாழை மரத்தை வச்சு சோறாக்கி உன் புருஷன் பிள்ளைங்களுக்கும் போடு. அப்பதான் நீ நல்லவன்னு நான் நம்புவேன். அட பாவி மனுஷா, என் நடத்தையிலேயே சந்தேகப்படுறியாடா? நீ நல்லா இருப்பியாடா? இதை வச்சு எப்படா சோறாக்க முடியும்? 7 ஜென்மம் எடுத்தாலும் இது எரியாதுடா. நான் போறேன்டா எங்க அம்மா வீட்டுக்கு. பச்சை வாழை மரத்தை வச்சு எப்படி சோறாக்க முடியும்? லட்சுமி, லட்சுமி கதவை திரட்டி வந்து. படம் நல்லா இருக்கு. செம்ம காமெடி. லட்சுமி கூப்பிடுறது காதலே விழுலையா? வாங்க, இப்பதான் வந்தீங்களா? எவ்வளவு நேரமா கதவை தட்டிக்கிட்டு வந்து கதவை திறக்க மாட்டியா? நல்ல ஒரு சிரிப்பு படம் ஓடிச்சுங்க, அதாங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பொம்பளைக்கு என்னத்துக்கு சிரிப்பு? காலையில கக்க பக்கம் சிரிச்சுட்டு கிடக்குற, தெரு வரைக்கும் கேட்குது சிரிக்கிறது. எங்க ஆயப்ப சோறு தரையிலாம உட்காந்துருக்காங்க. காலையில உட்காந்துட்டு ஜவுடாலுக்கு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கியா? அதுவும் காப்பி வேற, ஸ்நாக்ஸ் வேற. அந்த கிளைகளுக்கெல்லாம் என்னால ஆக்கி கொட்ட முடியாது. அப்ப எதுக்கு நீ இருக்க? நீ இருக்காத, உங்க ஆய் வீட்டுக்கு ஓடு. எங்க ஆயப்பனுக்கு நீ சோறாக்கி போலனா உனக்கு ஏண்டி நான் சம்பாரிச்சு போடணும்? ஓடு, உங்க அப்பா வீட்டுக்கு ஓடு. இப்போ துணி முடிய கட்டிக்கிட்டு ஓடு. இருக்காத. அடிக்கிறானே, அடிச்சு கொள்றானே. பொம்பளைய பிடிச்ச சனியனா. என் மருமக நல்லா அடி வாங்குறா. வாங்கட்டும். சோறாக்கி போடாம பசியோட போட்டால, இப்ப வாங்குறா கும்மாங்குத்து. தம்பி, ஏப்பா அவளை அடிச்சுக்கிட்டு போனா போய் தொலைறா. உடுப்பா, அடிக்காதப்பா. ஆஹா, என்ன நடிப்பு நாடகம்டா. அம்மா வாயை முடிட்டு பேசாம இரு. எனக்கு தெரியும் ஒரு வேலை என்னமோ அதை பாரு. ஆமா, நீங்க அடிச்சுக்குவீங்க, சேர்த்துக்குவீங்க. ஊடால நான் எதுக்கு? நான் போறேன் என் வேலையை பார்த்துக்கிட்டு. நிறைய அடிச்சானோ கொஞ்சமா அடிச்சானோ தெரியலையே. அடிச்சு கொள்றானே. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இனிமே இங்கிட்டு வரவே மாட்டேன். ஏக்கா, லட்சுமி அழுதுகிட்டே போகுது பாரு, என்னன்னு கேட்பவா? எத்தே லட்சுமி நில்லுங்கத்தே. ஏமா சுமதி? எத்தே ஏன் அழுதுகிட்டே போறீங்க? உங்க மாமா என்னைய போட்டு அடின்னு அடிச்சுட்டான்டா தம்பி. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், இனிமே வரவே மாட்டேன். மாமாவை நாங்க கேட்கற, நீ வாத்த. வேணாமா, நான் வரலம்மா. ஒரு டிவி பார்த்து சிரிச்சதுக்கு அந்த அடி அடிக்கிறாம்மா. மனுஷனாமா வேலாம்? எல்லா மாமாவும் இப்படிதான் போட்டு அடிப்பாங்க போல இருக்கு. என் பொண்டாட்டி இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? நரகமா இருக்கு. அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். முனுசாமி மாமா ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க? என் பொண்டாட்டி அடிச்சுட்டா. அதாண்டா அவ அழுதுகிட்டே ஊருக்கு போயிட்டா. மனசே அவளடா, அவ இருக்க மாதிரி ஆபாதுடா. மாமா அத்தை இப்பதான் அழுதுகிட்டே போறாங்க. நாங்க கூட கேட்டோம் ஏத்த போறீங்க வாங்கன்னு. இல்ல நான் வரமாட்டேன், உங்க மாமா நீ அடிச்சுட்டாரு, நான் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க மாமா. பாவம் மாமா, போய் கூப்பிடுங்க மாமா. என்னடா சொல்ற? அழுதுகிட்டே போறாளா? எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யா? நான் லெட்டர் எழுதி கொடுக்குறேன், கொஞ்சம் கொண்டு போய் அவள்கிட்ட கொடுக்குறியா? உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டோமா, கொடுங்க மாமா, உடனே கொண்டு போய் கொடுக்குறோம். லெட்டர் கொண்டு போய் உங்க அத்தை கிட்ட கொடுத்துறியா? சரி மாமா, இதை கூட செய்ய மாட்டோமா, இப்பவே போய் கொடுக்குறோம். உங்களை என்னைக்குமே மறக்க மாட்டேன்டா. இந்த அத்தை வீடா அந்த அத்தை வீடா, எந்த அத்தையா இருந்தா எல்லாம் ஒரு அத்தை தானே. யாராவது ஒரு அத்தையை கூப்பிட்டு கொடுத்துட்டு போலாம். அத்தை காலையிலேயே அத்தை என்னடா பிரச்சனை உங்களுக்கு? சொல்லுங்கடா. அத்தை, மாமா உங்ககிட்ட அந்த லெட்டர் கொடுக்க சொன்னாரு. என்னது? என் புருஷன் லெட்டர் கொடுக்க சொன்னானா? வீட்டில் தானே இருக்கான். வீட்டில் இருந்துக்கிட்டே எதுக்கு எனக்கு லெட்டர் கொடுக்குறான்? சரி, லெட்டர் கொண்டா என்ன எழுதிருக்குன்னு பார்ப்போம். அன்பே, ஆறு நீ இல்லாமல் நான் எப்படி இருக்கேன்? உன்னை அடித்ததுக்காக சாரி. தயவு செஞ்சு வீட்டுக்கு திரும்பி வந்துடு. உன்னை நான் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன். இனிமேல் அடிக்கவே மாட்டேன். இது உன் மேலே சத்தியம். தயவு செஞ்சு வந்துடு. இன்னைக்கு சாயந்தரம் உடனே பீச்சு கூட்டி போகிறேன், சினிமா கூட்டி போகிறேன், பார்க்கு கூட்டி போகிறேன். நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரேன். எங்கள் அம்மா அப்பாவை வீட்டை விட்டு வெட்டிடுறேன். நீ இஷ்டம் போல இரு, டிவி பாரு, என்ன வேணாலும் செய்ய, என்ன வேணாலும் பண்ணு. உன்னை கேட்கறதுக்கு ஒரு நாதியும் கிடையாது. தயவு செஞ்சு என்னோட மட்டும் வந்துடு. ஏய், எந்த மாமேட்டா கொடுக்க சொன்னா? முனுசாமி மாமா இருக்கார்ல, அவர் தான் கொடுக்க சொன்னாரு. அட பாவி சண்டாளா, அவனா கொடுக்க சொன்னா? அவனுக்கு என் மேலே ஒரு கண்ணு எப்பயுமே. தான் வரேன், என் புருஷனை கூப்பிட்றேன் இப்போவே. என்னங்க சீக்கிரம் வெளியில் வாங்க. என்னம்மா, ஏமா கூப்பிட்டா? முனுசாமி பையன் இருக்கான்ல, அவன் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்க. என்னடி சொல்ற? அவனோட லவ் லெட்டர் கொடுத்தாங்க. அவனை உண்டுலன்னு பேசிக்கிறேன் இன்னைக்கு. இந்த ஊர் உலகம் என்னை பற்றி என்னங்க நினைக்கும்? வாடா ஓடிடலாம். எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்க. இந்த ஊர் உலகம் 1000 பேசும், அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஒரு முடிவு தெரிஞ்சாதான் நீங்க இந்த இடத்த விட்டு போகணும். என்னங்க சத்தம்? இங்க பாருமா, உன் புருஷன் செய்யறது நல்லா இல்ல. உன் புருஷன் என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். அஜிஜோ, என்ன சொல்றீங்க? என் புருஷன் லவ் லெட்டர் கொடுத்துருக்கானா? அட படுபாவி, நாசமா போறவனே, நல்லா இருப்பானா அவன்? என்னை வட்டி விட்டுட்டு உனக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கானா? இப்போ அவனை பேசிக்கிறேன். எல்லாம் கலிகாலம், களி முத்தெடுத்து. ஐயோ, என் புள்ள நல்ல விளக்கமா தேடி வாங்க போறான். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் ஓடிடுறேன் இந்த இடத்த விட்டு. என்னங்க பஞ்சாயத்து நடக்குது? என் பொண்டாட்டி மனசு மாறிட்டா போல இருக்கு. இந்த பையனுக்கு லெட்டர் கொடுத்து நிற்கிறாளுங்க. சரி எல்லாம் திட்டிட்டு இருப்பாங்க. போமா புருஷனோட போய் வாழு, இதெல்லாம் பண்ணாதுமா, அடிக்கிறது பிடிக்கிறா, சகஜம் தானே போன்னு சொல்லியிருப்பாங்க. நான் மாமா வந்துட்டாரு பாருங்க. ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கிட்ட லவ் லெட்டர் கொடுத்துருப்பேன்? உன்னைய என்ன பண்றேன்னு பாடுறா. நான் எப்படா உன் பொண்டாட்டி லவ் லெட்டர் கொடுத்தேன்? நீ லவ் லெட்டர் கொடுக்காம அவனுக்கு வந்து என்கிட்ட கொடுப்பானுங்க. நான் என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன், உனக்கே நான் கொடுக்க போறேன். உன் மூஞ்சி முறைக்க யாராவது கொடுப்பாங்களா?
என்னங்க எனக்காவது லவ் லெட்டர் எழுதுறீங்களா? அட ஆமா மாங்கறேன். ஏண்டா உங்களை ஏன் பொண்டாட்டிட்டு தான் லவ் லெட்டர் கொடுக்க சொன்னேன். மாமா இந்த அத்தை அந்த அத்தையும் தெரியல. அதான் ஏதோ ஒரு அத்தை எந்த அத்தைட்ட கொடுத்தா என்னன்னு கொடுத்துட்டு போனா மாமா. எல்லாம் ஒரு அத்தை தானே மாமா. என்னது எல்லாம் ஒரு அத்தை தானா? ஒரு வேலை சொன்ன உருப்படியா செய்ய மாட்டீங்களா? இப்போ கொடுத்து குடும்பத்தில் எவ்வளோ குழப்பமாயிருச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த பையனுக்கு குடும்பத்தில் வெடியே வச்சுட்டானுங்களே. ஏண்டா ஊருக்குள்ள ஏற்கனவே எனக்கு நல்ல பேர் இல்லை, இது வேற புகைய விடுறீங்களாடா? உங்களை நம்பினதுக்கு நானே பொண்டாட்டிட்டு வந்து பேசிக்கலாம்டா. அத்தை சாரி அத்தை. பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும், தெரியாம தானே கொடுத்தீங்க. மாமா வீட்டுக்கு போலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எப்படி ஒரு குடும்பத்தை குழப்பி ஒரு குடும்பத்தை சேர்த்தாச்சு.